ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை டு சேனல். இந்த சேனலில் முதல் தடவை பார்க்குறாருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம தீபாவளிக்கு எடுத்த துணி பர்ச்சேஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சேலை வந்து நல்ல சாஃப்டான சேலை, நல்ல மெல்லிஸானது. இது வந்து எங்கள் அத்தைக்கு எடுத்திருக்கோம். இதே மாதிரி சேலை வந்து அம்மாவுக்கு ஒன்று எடுத்துருக்குறோம். அது ஊருக்கு கொடுத்து விட்டதுனால அதை காமிக்க முடியலை. இது வந்து வீட்டுக்காரங்களுக்கு நான் வந்து தீபாவளிக்காண்டி ஸ்பெஷலாக வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு. இதை வந்து பாருங்கள், நல்லா பூ போட்டுருக்கேன். நல்லா கொஞ்சம் டிசைனானது. கரையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருக்கும். அவங்களுக்கு இன்னொரு ட்ரெஸ்ஸு வேணுன்றதுனால சுடிதார் ஒன்று ஸ்பெஷலாக எடுத்து கொடுத்துருக்கேன். சுடிதாரை பாருங்கள், இது வந்து நம்ம செலெக்ஷன், நல்ல மாடலாக எடுத்து கொடுத்துருக்கேன். பாருங்கள் கீழே எல்லாம் நல்லா அகலமாக நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த துணி வந்து. இது அந்த சுடிதாரோட பேண்ட்டு. சால் வந்து பச்சை கலரு. பச்சை கலர் வந்து நம்மளுக்கு எப்பவுமே பிடிச்ச கலரு. இந்த கைலி வந்து மாமாவுக்கு எடுத்துருக்குது. அப்பாவுக்கும் இதே மாதிரி ஒரு கைலி எடுத்திருந்தோம். ஆனால் அந்த கைலி ஊருக்கு கொடுத்துட்டதுனால அதை வந்து நம்ம வந்து காமிக்க முடியலை. அதனால இதே கைலி தான், கட்டை மட்டும் வேற மாதிரி போட்டிருக்கோம். கட்டை இது வந்து பெரியவங்க போடுற கட்டை. இது வந்து நம்ம ஊர்லேயே வந்து நல்லா ஸ்பெஷலாக கம்பெனி வச்சு தயார் பண்ணுறாங்க. அதனால வந்து அங்கேயே போய் நேரடியாக நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்தோம். நல்ல மாடலாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு சட்டை எடுத்திருக்கோம். அதுவும் வந்து அப்பாவை கொடுத்து விட்டனால போட முடியலை. இந்த ஒரு சட்டையை மட்டும் காமிக்கிறோம். அடுத்த பையன் வந்து அவருக்கு வந்து வேட்டி சட்டை தான் ரொம்ப பிடிக்கும். வேட்டி சட்டை வேணும், வேட்டி சட்டை இருந்தாரா, அதுக்காக அவருக்காண்டியே ஸ்பெஷலாக போய் நல்லா பட்டுக்கரை வச்ச வேஷ்டி சட்டையும் எடுத்துக்கிட்டு வந்தோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து நல்ல மாடலு கம்பெனி ட்ரெஸ். இது அவருக்கு பனியனு. இது வந்து எனக்கு ஒரு பனியன் எடுத்தான். அடுத்து வீட்டுக்காரங்களுக்கு வந்து இன்னொரு சேலை. ஏன்னா அவங்க கல்யாண நாள், பிறந்த நாள் எல்லாமே வந்து இந்த மாதத்தில் வருதா, ஸ்பெஷலாக வருதா, அதனால வந்து அவங்களுக்கு வந்து சேலை எடுத்துருக்குறோம். அந்த சேலை இது வந்து நல்லா ஸ்பெஷலாக ரோஜா பூ போட்ட மாதிரி இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா அழகாக இருக்கும். நல்லா நல்ல சிக்னல்லாம் வச்சு மின்னுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இது வந்து இன்னர் எடுத்திருக்கோம் தம்பிக்கு. நம்மளுக்கு 2 இன்னர் எடுத்திருக்கோம். அடுத்து அவர் வந்து ஸ்கூலில் படிக்கிறாரா. ஸ்கூலில் படிக்கிறதுனால அவங்க வந்து ஸ்கூல் தொடங்கும் போது முதல் நாள் வந்து கலர் ட்ரெஸ்ஸு போட்டு வர சொல்லுவாங்க. தீபாவளி ட்ரெஸ்ஸு வந்து வேட்டி சட்டை எடுத்ததுனால வந்து அதை அன்னைக்குங்க போட்டுருவாங்க, கொஞ்சம் அழுக்காயிருமா. அதனால ஸ்பெஷலாக ஒன்று எடுத்திருக்கேன், பேண்ட் சட்டை. பாருங்கள் எப்படி எடுத்திருக்கோம்னு. நல்ல மாடலானது கியோன் போட்டிருக்கு. நல்லா முன்னாடி வந்து நல்லா ஒர்க்கெல்லாம் பண்ணி நல்லா டிசைனாக கொடுத்துருக்காங்க. இந்த சட்டை பேண்ட் வந்து அவர் வந்து கீழே வந்து டைட்டாக இருக்க மாதிரி தான் விரும்புவார். அதனால் நல்ல மாடலாக பாருங்கள். சைடில் சேப்பு, சென்டரில் சேப்பு, கீழே பாருங்கள் எப்படி டிசைனாக இருக்குண்டு. அவர் இது வேணும்னாலே வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கடையில் 2 எடுத்துட்டாரு. அவர் விருப்பம் போலயே இந்த பேண்ட்டை வந்து நம்ம எடுத்துட்டோம். அவருக்கு ஸ்கூலுக்கு போட்டு வரதுக்காண்டி அவருக்கான ஸ்பெஷல் இது. இந்த வேட்டி சட்டை வந்து எனக்கு எடுத்திருக்கோம். அவர் சன்னுக்கு எப்படி எடுத்தோமோ அதே மாதிரியே மேட்சாக எடுத்திருக்கான். அடுத்து பெரியவங்களுக்கு வந்து அந்த வேட்டி சட்டையோட துண்டு எடுத்திருக்கான். நல்லா கட்டம் போட்ட துண்டு. நல்ல கலர் வந்து ரோஸ் கலர். இது வந்து எங்கள் வீட்டுக்காரம்மாவோட அக்கா பொண்ணுக்கு எடுத்திருக்கான். நல்லா டிசைனாக பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இது போட்டால் நல்லா வந்து அழகாக இருக்கும். கீழே பாருங்கள் எப்படி கரையெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். நம்ம ஊரில் வந்து ட்ரெஸ்ஸு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா துணியும் சாஃப்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஊர் வந்து துணிக்கு வந்து தயார் பண்ணுறதுல நல்ல பேர் போனது. அடுத்து இன்னொரு பொண்ணுக்கு இந்த ட்ரெஸ்ஸு சுடிதார் எடுத்திருக்கான்.
இந்த சுடிதாரும் பாருங்க நல்லா முன்னாடி தென்னை மரம் மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க எப்படி வந்து சின்னாக வச்சு ஒட்டி ஒர்க் பண்ணியிருக்காங்க. கீழே கரையாக பாருங்க எவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்கன்ட்டு. இது ஒரு மாடலு. இது வந்து நம்ம தீபாவளி அன்னைக்கு வந்து புதுசாகவே போடணும்ல, அதுக்காண்டி வந்து இது வந்து போட்டுக்கிறதுக்காக இது வந்து இந்த நல்ல கலராக இருக்கிறத பார்த்து சூப்பராக எடுத்திருக்காங்க. இது வந்து பேண்ட்டு. இப்போ உள்ள பிள்ளைங்க பூராமே இது மாதிரி தான் போடும், அதனால அது மாதிரி ஒரு பேண்ட்டு. இது வந்து ஷாலுங்க. நல்லா பாருங்க, ஷாலை பார்த்தாலே வெளியில இருக்க தெரியுதுங்க, அதே மாதிரி நீட்டான ஷால். அடுத்து இந்த பாருங்க பனியன், அந்த பேண்ட்டுக்கு ஏற்ற பனியன் நல்ல சைக்கிள் படம் போட்டிருக்குது. அந்த ஒர்க்லேயே பாருங்க பாசியை வச்சு ஒட்டியிருக்காங்க பாருங்க, நல்லா அழகா இருக்கு. அடுத்து வந்து தம்பிக்கு வந்து கர்ச்சீப்பு ஸ்கூலுக்கு கொண்டு வரதுக்காண்டி வாங்கியிருக்கேன். தீபாவளியை வந்து நல்லா பாதுகாப்பாக கொண்டாடுங்க. நல்லா வெடி இடி போடும்போது வைக்கும்போது வந்து பெரியவங்க வந்து பக்கத்தில் வச்சுக்கிட்டு நல்லா கவனமாக வந்து போடுங்க. இந்த சேனலை நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.